15 வருஷம் முடிச்சு 16வது வருஷம் என்னோட வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வரையுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால் மூலியமாகவும் ஒரு சில பேர் வீட்டுக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. விஷ் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நேற்று வந்து ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைங்க. நேற்று ஜெய்குட்டிக்கும் குட்டிமாக்கும் ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கட்டிட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கே கிட்டத்தட்ட மணி வந்து 1 மணி போல் ஆயிடுச்சு. சிலிண்டர் தீர்ந்துருந்துச்சுன்னு சொன்னால அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வெளியே குஸ்காவும் முட்டையும் வேக வச்சு வச்சிருந்தேன். ஸ்கூல் போயிட்டு வர கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சிலிண்டர் வந்துருச்சு. புக் பண்ணி ஒரு 4 நாள் போல தான் இருக்கும். ஆனால் சத்தியமாக இதை எதிர்பார்க்கல, நேற்றே வந்துருச்சு. எப்படியும் ஒரு 2 வாரம் போல் ஆயிடும். நம்ம விறகடுப்புல தான் நம்ம உட்காந்துட்டு எரிச்சிட்டு இருக்க போகிறோம்னு நினச்சேன். 15 வருஷமா என்னுடைய கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையுமே இவர்கிட்ட தான் நான் ஷேர் பண்ணி பங்கு போட்டுருக்கிறேன். இதுக்கு மேலே நடக்கிற எல்லா கஷ்டம் நஷ்டம் சந்தோஷமும் அவர் கூட தான். லைஃப் லாங்காக என்னுடைய கஷ்ட நஷ்டத்தெல்லாம் ஷேர் பண்ணி வர ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு வந்து ஒரு சின்னதாக ஸ்வீட் செஞ்சு தரலாம் எப்படின்னு சொல்லிட்டு என்னை கரம் பிடிச்ச என் கணவர் அந்த நாளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு ஜவ்வரிசி சேமியெல்லாம் போட்டு பாயாசம் செஞ்சுட்டேன். என்னுடைய மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான். நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்காது. என்னோட லவ் பெருசா அவரோட லவ் பெருசான்னு கேட்டால் எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. ஆனால் எனக்காக எந்த எல்லா வரலையும் போவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போகல, இன்னும் 2 நாள் ஸ்கூல் இருக்கும் போல். அதுக்காக வந்து காய்கறிலாம் இல்லையா, சரி என்ன பண்ணலாம், அரிசி இந்த மாதிரி ஆட்டி வச்சிட்டா ஓரளவுக்கு சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு உளுத்தம்பருப்பு தனியாகவும் அரிசி தனியாகவும் ஊற வச்சுட்டேன். செஞ்ச பாயாசத்தை ஆளு கொஞ்சமாக ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காத்தோட்டமாக வெளியே உட்காந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு அது கூட வந்து முட்டை குழம்புலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அரிசி ஆட்ட ஆரம்பித்தேன். இந்த இட்லி தோசைக்காக வந்து பார்த்தீங்கன்னா இட்லி அரிசிலாம் இதுவரையும் வாங்கி யூஸ் பண்ணதில்லை. நான் வந்து எப்பயுமே ரேஷன் அரிசி மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்களோட மேரேஜ் லவ் மேரேஜா அண்ட் அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.